ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். மகாநதி இன்னைக்கு எபிசோடுக்கு வந்து நிறைய பேர் ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் டைரக்டர் சாருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதோட ஒரு கண்டினியூஷனா நம்மளுடைய டைலாக் ரைட்டர் நாடோடி பாரி சார் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு அழகான ஒரு கேப்ஷனை நமக்காக கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு மேஜிக் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த ஸோ மாறி மாறி அவங்களே பாராட்டிட்டு இருக்காங்க. ஈவன் நம்ம பாராட்டினது மட்டும் பார்த்தாம அவங்களுமே இப்போதைக்கு பாராட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அழகான ஒரு முக்கியமான சீனை இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காட்ட முடியுமா, டிஃப்ரெண்டான வேலை, யூனிக்கான வேலை, இப்படி ஒரு மேஜிக் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்ச ஒரு சீக்வன்ஸ் இன்னைக்கு எபிசோட்ல நடந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்த டைரக்டர் சார் டைலாக் ரைட்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியா தம்பி அவர்களின் திரைக்கதையில் மேஜிக் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதத்திற்கான ஒன்லைன் வந்த போதே இந்த காட்சி அதற்குள் இருந்ததை கண்டதும் வாவ், எதிர்பார்த்ததுக்கும் மேலே ஒன்றை கொடுத்திருக்கிறார் என்று கூஸ்பம் மொமெண்ட் ஆனது. வழக்கமான திரைக்கதை பாணியை உடைத்த ஒரு காட்சியாகவே இதை நான் சொல்லுவேன். இப்படி ஒரு திரைக்கதை ஆசிரியரோடு இணைந்து பயணிக்க முடிவது என் நல்லோள். பேசி பேசி அப்படியே அவர்கள் ஒன்றாகிறார்கள் என்று அந்த காட்சியை உருவாக்கி கொடுத்தார். அவர்கள் அங்கே என்ன பேசினால் சரியாக இருக்கும், எந்த அளவு அவர்களை பேச வைத்தால் சரியாக இருக்கும் என்று வசனகர்த்தாவாக என்னுடைய பங்களிப்பை நான் கொடுத்திருந்தேன். பேப்பராக கொடுத்துவிட்டு அந்த காட்சியை தன் பங்கிற்கு நடிகர்களிடம் சிறப்பான வேலையை வாங்கி உயிரோட்டமாக செதுக்கி கொண்டு வந்து தந்திருக்கிறார் இயக்குனர். இப்படி ஒரு ப்ராஜெக்டில் நானும் ஒரு பார்ட்டாக இருப்பதில் மகிழ்கிறேன். ரொம்பவே சிம்பிளா நமக்கு வந்து புரிய வச்சிருக்காரு பிரியா தம்பி மேம். ஸ்கிரீன் பிளே ரைட்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு மேஜிக்கை நடத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவருமே ஒன் செகண்ட் இங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல நானுமே ஒன் ஆஃப் த பார்ட்டா இருக்கிறதுல ரொம்பவே ஹாப்பியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தான் கூஸ்பம் மொமெண்ட் அப்படின்னு பார்த்தா டைலாக் ரைட்டரான பாரி சாருக்குமே அது வந்து ஒரு கூஸ்பம் மொமெண்டா தான் இருக்கு. ஏன்னா வழக்கமான திரைக்கதை பாணியவே உடைச்சிருக்கு இந்த காட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேசி பேசியே அப்படியே அவங்க ஒன்றாகிறாங்க, அந்த காட்சியை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க என்ன பேசினா சரியா இருக்கும், எந்த அளவுக்கு பேச வச்சா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பங்களிப்பையுமே நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பேப்பரா கொடுத்த ஒரு காட்சியை அவருடைய பங்குக்கு நடிகர்கள் கிட்ட இருந்து அந்த அளவுக்கு வேலையை வாங்கி அதை உயிரோட்டமா செதுக்கி கொடுத்திருக்காரு நம்ம டைரக்டர் அப்படின்ற விஷயத்தையும் அழகா அவரோட வசனத்து மூலமா நமக்கு இங்க தெரிவிச்சிருக்காரு. உண்மையாவே டைரக்டர் சார் அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு ஹீரோயின் கிடைச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அழகாக யூஸ் பண்ணி நமக்கு வந்து கொண்டு வர முடியுமோ அந்த விஷுவல் ட்ரீட்டை அந்த அளவுக்கு அழகாக காமிச்சிருக்காரு. அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் நம்ம டைரக்டர் சாருக்கு ஃபர்ஸ்ட். அடுத்ததாக ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், அவங்களுக்கு தான் வந்து முக்கியமான பங்கு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம டைலாக் ரைட்டர், இவங்க 3 பேருக்குமே வந்து நம்ம மாற்றி மாற்றி ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம். பிகாஸ் யூஸ்வலாக இருக்க மாதிரி ஒரு சீனை வேற மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா, நமக்கு நம்ம எல்லாரும் ரசிக்கிற விதத்தில் நம்ம மறுபடியும் யூனிக்கான ஸ்டோரி மகாநதி அண்ட் விகா அப்படின்னு சொல்ல வச்சிருக்காங்க இவங்க 3 பேரும் சேர்ந்து. அது மட்டும் இல்லாமல் கேமராமேன் எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை எம்என் டீமே பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்குமே போயிட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக சேரும் அப்படின்றது எனக்குமே ஒரு மகிழ்ச்சி தான். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.